ஓகே, நான் ஷார்ட்ஸ் வந்து தமிழ்லேயே கண்டினியூ பண்ணதுனால அதையே நான் கண்டினியூ பண்ணுறேன். வேறு லாங்குவேஜில் நம்ம இப்போ சொல்லலை. சரி, கதவு திறந்த பாமா என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப கோவப்படுறா. கோவம்னா எப்படி தெரியுமா? இந்த காலத்தில் சில நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரம் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. அதுவும் ராட்சச கணத்தில் வர நட்சத்திரங்களுக்கெல்லாம் செம்ம கோபம் வரும். அவள் என்னது கோவப்படுறானே தெரியாது, நிதானமே இருக்காது. ஆனால் இந்த கோபத்துக்கு பின்னாடி எல்லாம் அவங்களுக்கு அளவற்ற அன்பு இருக்கும். அந்த அன்புனால தான் அவங்க சண்டை போடுறாங்க, அன்புனால தான் அவங்க என்ன வேணுமோ கேட்குறாங்க. அது ஒரு பக்கம். இது வந்து ராட்சச கணத்தில் பிறந்த பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் ஆம்பளைங்களுக்கும். அதை தவிர அந்த ஸ்டார், அந்த அந்த கணத்தில் வர ஸ்டார்ஸ் நீங்களே பார்த்தா தெரியும், அவங்களுக்கு வர கோபம் தான் இது. அவங்க வீட்டில் யாராவது இருந்ததுன்னா உங்களுக்கு அதை பற்றி தெரியும், ஓ இதுதான் கோபம் அப்படின்ட்டு. சரி சொல்லிவிட்டு, ஐயோ ஸ்ரீகிருஷ்ணர் வந்து கஷ்டப்படுவார், இது என்ன இப்படி நடந்தது உள்ளுக்குள்ளே தெரிஞ்சு போயிடுச்சு. நாரதர் வந்து சண்டை மூட்டிட்டு இவனோட இவங்க மனசை கெடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. சரி சொல்லிட்டு, அதுக்கு என்ன, உனக்கு நான் பாரிஜாத, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது எனக்கு என்ன வேணுமா, நீங்கள் அவளுக்கு ஒரு பாரிஜாத புஷ்பத்தானே கொடுத்தீங்க, எனக்கு ஒரு பாரிஜாத மரமே வேணும்னு சொன்னாங்க. அப்போ ஐயோ அது எப்படியுமா என்னால் பண்ண முடியும், அவர் கடவுளாக இருந்தால் கூட ஒரு சாதாரண மனுஷனாக மட்டும்தான் அவர் பாமா கிட்ட பேசுகிறாங்க. அப்போது பாமா சொல்கிறான், ஆஹா நீங்கள் சாதாரண மனுஷனா உலகத்துக்கு தெரியற மாதிரி நடிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் எல்லா சக்தியும் இருக்கிற ஒரு பரமாத்மா இல்லைங்களா, அது எனக்கு தெரியாதா? இல்லைன்னா ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது வாயை திறந்தோன்னே எல்லா உலகத்தையும் யசோதா மாதாவுக்கு காமிச்சிங்களேன், அந்த காலத்திலேயே தொடங்கின கள்ளத்தனம், அந்த காலத்திலேயே தொடங்கின மாயாஜாலமும் தான் இப்போ நீங்கள் காமிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் நினச்சா பண்ண முடியும், எனக்கு வேண்டது ஒரு பாரிஜாத மரம் தான் அப்படிமா. உடனே நம்ம ஸ்ரீகிருஷ்ண பகவான் ஓகே சரி நான் உனக்கு வரம் கொடுக்குறேன் அப்படின்னு மேஜிக் காமிச்சு பாரிஜாத மரத்தையே கொண்டு வந்துடுறாங்க. இவங்க செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. ஹாப்பி. அவங்களுக்கு பாரிஜாத மரத்தில் அத்தனை புஷ்பங்கள் பூத்திருக்கும். செம்ம ஹாப்பியாகி அந்த புஷ்பங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அப்படியே கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அதுவும் தானாக பறிக்கிறதுல, தானாக பறித்து தட்டில் விழுந்து அது அப்படியே வந்து அவங்க ஹாலில் வந்து வைக்கிறது. ஓகேங்களா? அப்போது ஸ்ரீகிருஷ்ண பகவான் பாமாவோட ஆசையை நிறைவேற்றி கொடுத்துட்டார். இப்போ நெக்ஸ்ட் நாட்டில் இதனோட கண்டினியூட்டி. நமஸ்தே.